வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யலாம் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சப்ரகமோ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெளிமட மஸ்பண்ண பிரதேசத்தில் ஏற்பட்ட மண்சரிவு மீண்டும் அதே இடத்தில் சரிய ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக ஊவா பரணகம அனர்த்த பிரிவு அறிவித்துள்ளது. அப்பகுதியில் வசித்து வந்த குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழை ஓய்ந்த போதிலும் 4 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மண் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதாலும் தற்போது வடகிழக்கு பருவமழை அதிகரித்திருப்பதாலும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டது. கலாவெவ, ராஜாங்கன, பொல்கொள்ள, வேரகல நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் இன்னும் திறக்கப்பட்டுள்ளது. 31 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துள்ளதாக நீர்ப்பாசன ஆணையாளர் எல்.எஸ். சூரியபண்டார தெரிவித்துள்ளார். ராஜாங்கன, சேனாநாயக்க சமுத்திரம் போன்ற நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேறும் நீரின் அளவு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சீரற்ற காலநிலையால் பாதிப்படைந்த புகவந்தலாவ செயின்ட் மேரிஸ் கல்லூரியின் கட்டிடங்களை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் பார்வையிட்டனர். சீரற்ற காலநிலையால் மலையக புகையிரத பாதையில் பலான புகையிரத நிலையத்திற்குட்பட்ட பாதை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. Hello. Oh. இதே நேரம் கொழும்பு துறைமுக மண்டிய பகுதியில் வெள்ளத்தால் ஒதுங்கிய கழிவுகள் குவிந்துள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக கட்டியெழுப்புவதற்காக அவ்வாறான உட்கட்டமைப்பு வசதிகள் விடயப்பரப்பு தொடர்பான வெளிநாட்டு நிதியின் கீழ் தற்போது அமுல்படுத்தப்படும் அவசர பதில்வினையாற்றல் கூறுகளை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். වර්ෂ 2030 වන විට මෙරට විදුලි සැපයීමේ 70%ක් පුනර්ජනනීය බලශක්ති ප්‍රභවයන්ගේ සපුරා ගැනීමේ අරමුණු සඳහා වන රජයේ පුළුල් සැලැස්මට අනුකූලව වසර 20ක මෙහෙයුම් කාල සීමාවක් සහිතව ඉදිකිරීම, අයිති දැරීම සහ ක්‍රියාත්මක කිරීම පදනම මත මෙගාවොට් 100ක මුල්ලිකුලම් සුළං බලාගාර උද්‍යානය මෙතන මෙගාවොට් 50 ගාන සුළං බලාගාර දෙකක් හදන්න නියමිතයි. මේ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම සඳහා පෞද්ගලික අංශයේ උනන්දුවක් දක්වන සංවර්ධකයින් වෙතින් යෝජනා සඳහා ඉල්ලීම් කැඳවීමට 2025 2/10 අමාත්‍ය මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා. යනෝ ජාත්‍යන්තර තරඟකාරී ලන්සු කැඳවීමේ ක්‍රමවේද අනුගමනය කරමින් ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමට යෝජනා සඳහා ඉල්ලීම් කැඳවුවා. ව්‍යාපෘති යෝජකයන් 7 දෙනෙක් යෝජනා ඉදිරිපත් කළා. ඒ යෝජනා ඇගීමෙන් අනතුරු අමාත්‍ය මණ්ඩලය විසින් පත් කරන ලද සාකච්ඡා සම්මුති කමිටුව විසින් ඉදිරිපත් කරන ලද නිර්දේශ මත පදනම්ව Consortium of Vidul Lanka Private Limited and David Pierce Motor Company Lanka Limited වෙත සහ Windforce PLC වෙත 1 මෙගාවොට් 50 සුළං විදුලි බලාගාර පහසුකම් දෙක ස්ථාපිත කිරීමේ කොන්ත්‍රාත්තුව ප්‍රදානය කරන්නට බලශක්ති අමාත්‍යතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. பேரிடர் காரணமாக அனர்த்தத்திற்குள்ளான அனைத்து வழிபாட்டு தலங்களையும் துப்புரவு செய்து வளமைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய வழிபாட்டு தலங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்குரிய யோசனையை ஜனாதிபதி முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். අයහපත් කාලගුණික තත්ත්වයේ හේතුවෙන් ආපදාවට ලක්ව ඇති සියලුම ආගමික ස්ථාන පිරිසු කර
එම ආගමික ස්ථානවල කටයුතු යථා තත්ත්වයට පත් කර ගැනීම සඳහා සහන ලබා දීමට යෝග්‍ය බවට රජය තීරණය කළා. ඒ අනුව එම ආගමික ස්ථාන පිරිසිදු කර යථා තත්ත්වයට පත් කර ගැනීම සඳහා රුපියල් 25000ක දීමනාවක් ලබා දීමටත් ඒ සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන බුද්ධ ශාසන ආගමික කටයුතු සහ සංස්කෘතික කටයුතු අමාත්‍යාංශය වෙත වෙන් කර දීමටත් මුදල් ක්‍රම සම්පාදන සහ ආර්ථික සංවර්ධන අමාත්‍යාංශය හැටියට ජනපද ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டினை வளமை நிலைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டிற்கு சரியான தரவுகள் அவசியம் என்றும் அந்த தரவுகளை சேகரிப்பதற்கு மக்கள் பங்கேற்புடனான முறையான பொறிமுறை அவசியம் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டினை வளமை நிலைக்கு கொண்டுவருவது தொடர்பில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை கூறினார். இயற்கை அனர்த்தங்களை குறைத்து இயற்கையுடன் இணைந்து நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து பேராசிரியர் நிகால் பெரேரா அவர்கள் விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர், புதிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நோக்கி செல்லும் போது நாம் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை என்னவென்றால் பல்வேறு தரப்பிலிருந்து பெறப்படும் தரவுகளை ஓரிடத்தில் தொகுப்பதற்குரிய பொறிமுறை இல்லாமையேயாகும். அடித்தளத்தில் இருக்கும் அரச உத்தியோகத்தர்களினதும் பொதுமக்களினதும் பங்கேற்புடனான தரவு சேகரிப்பு பொறிமுறை ஒன்றினை உருவாக்குவது மிகவும் அவசியம். கிராமிய மட்டத்திலான தகவல்களை சரியாக அறிந்திருப்பது அவர்களே. அதனால் பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் சரியான தரவுகளை சேகரிப்பதற்கான பொறிமுறை ஒன்றினை தயாரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதென பிரதமர் தெரிவித்தார். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சுக்கள், மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களில் நிலவும் வெற்றிடங்களுக்கு 2284 பேரை புதிதாக ஆட்சேர்ப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிස தெரிவித்தார். රාජ්‍ය සේවය බඳවා ගැනීම ක්‍රියාවලිය සමාලෝචනය කරමින් අවශ්‍යතා, ප්‍රමුඛතා හා කාලරාමු හඳුනාගෙන ආශ්‍රිතව අත්‍යවශ්‍යයෙන්ම සිදු කළ යුතු බඳවා ගැනීම සම්බන්ධයෙන් පියවර ගැනීම සඳහා අග්‍රාමාත්‍ය ලේකම්ගේ ප්‍රධානත්වයෙන් නිලධාරී කමිටුවක් පත් කරන ලබ තිබෙන බව ඔබ දන්නවා. ඒ අමාත්‍යාංශ විසින් එම අමාත්‍යාංශ යටතේ පවතින දෙපාර්තමේන්තු සහ අනෙකුත් ආයතන වල පවතින පුරප්පාඩු ප්‍රමාණය සම්පූර්ණ කිරීම සඳහා එම කමිටුවට ඉල්ලීම් කරලා තිබෙනවා. ඒවා සැලකිට අරගෙන 2025 නොවැම්බර් 14 වන දින පැවති එම නිලධාරී කමිටුව බඳවා ගැනීම සඳහා පහත නිර්දේශ ඉදිරිපත් කළා. ඒ වාර්තාව ගෞරව කැමැතිමිය කැබිනට් මණ්ඩලය ඉදිරිපත් කරා. ඒ අනුව නව බඳවා ගැනීම 2284ක් සඳහා අනුමැති ලබා දුන්නා. අධ්‍යාපන, උසස් අධ්‍යාපන සහ වෘත්ති අධ්‍යාපන අමාත්‍යාංශයට 196ක්, සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය අමාත්‍යාංශයට 480ක්, ප්‍රවාහන මහා මාර්ග සහ නාගරික සම්බන්ධ අමාත්‍යාංශයට 778ක්, අධිකරණ හා ජාතික ඒකාබද්ධ අමාත්‍යාංශයට 222ක්, වෙළඳ වාණිජ ආහාර සුරක්ෂිතතාව සහ සම්පකාර සංවර්ධන අමාත්‍යාංශයට 107ක්, බස්නායක පළාත් සභාවට 230ක්, ඌව පළාත් සභාවට 8ක්, වයම් පළාත් සභාවට 8ක්, මුදල් කොමිසම සභාවට 2ක් ඇතුළු 2284ක් මේ විදිහට බඳවා ගැනීම කටයුතු කරනවා. மன்னார் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் தலா 50 மெகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையங்கள் 2 நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை இரு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான யோசனையை வலுசக்தி அமைச்சர் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிස தெரிவித்தார். වර්ෂ 2030 වන විට මෙරට විදුලි සැපයීමේ 70%ක් පුනර්ජනනීය බලශක්ති ප්‍රභවයන්ගේ සපුරා ගැනීමේ අරමුණු සඳහා වන රජයේ පුළුල් සැලැස්මට අනුකූලව වසර 20ක මෙහෙයුම් කාල සීමාවක් සහිතව ඉදිකිරීම, අයිති දැරීම සහ ක්‍රියාත්මක කිරීම පදනම මත මෙගාවොට් 100ක මුල්ලිකුලම් සුළං බලාගාර උද්‍යානය, මෙතන මෙගාවොට් 50 ගාන සුළං බලාගාර දෙකක් හදන්න නියමිතයි. එම ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම සඳහා පෞද්ගලික අංශයේ උනන්දුවක් දක්වන සංවර්ධකයින් වෙතින් යෝජනා සඳහා ඉල්ලීම් කැඳවීමට 2025 2.10 අමාත්‍ය මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා. යනෝ ජාත්‍යන්තර තරඟකාරී ලන්සු කැඳවීමේ ක්‍රමවේද අනුගමනය කරමින් ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමට යෝජනා සඳහා ඉල්ලීම් කැඳවුවා. ව්‍යාපෘති යෝජකයන් 7 දෙනෙක් යෝජනා ඉදිරිපත් කළා. ඒ යෝජනා ඇගීමෙන් අනතුරු අමාත්‍ය මණ්ඩලය විසින් පත් කරන ලද සාකච්ඡා සම්මුති කමිටුව විසින් ඉදිරිපත් කරන ලද නිර්දේශ මත පදනම්ව Consortium of Vidul Lanka Private Limited and David Pierce Motor Company Lanka Limited වෙත සහ Windforce PLC වෙත 1 මෙගාවොට් 50 සුළං විදුලි බලාගාර පහසුකම් දෙක ස්ථාපිත කිරීමේ කොන්ත්‍රාත්තුව ප්‍රදානය කරන්නට බලශක්ති අමාත්‍යාංශය ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා.
திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா பல்கலைக்கழக விஞ்ஞான நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள காணி மற்றும் கட்டுமானங்களை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு ஒப்படைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அமைச்சரவையில் முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியிலுள்ள வழிபாட்டு தலங்களில் சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. அதன் ஒரு அங்கமாக கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய கலாநிதி கிரிந்தே அஸ்ஸஜி தலைமை தேரரின் வழிகாட்டுதலில் கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் சீமா மாளிகையில் சர்வராத்திரி பிரித் பாராயணம் நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி ஆகியோர் புத்த சின்னங்களுக்கு மலர் பூஜை செய்து வணங்கியதை அடுத்து மகா சங்கத்தினரால் பிரித் பாராயணம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திடீர் அனர்த்த நிலைமையினால் நாடளாவிய ரீதியில் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்காக பக்தர்களால் திரட்டப்பட்ட 128 மில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. தித்வா சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான தகவல்களை திரட்டும் முகமாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அனர்த்த தகவல் மையம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முடிந்த மட்டத்தில் ஏதேனும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் இந்த மையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மையமூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி பொறுப்போடும் வகைக்கூறலோடும் வெளிப்படையாகவும் நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் முகமாக உரிய தரப்போடும் நிவாரண குழுக்களோடும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் அறியாமை, அரசியல் காரணங்கள் போன்றவற்றால் நிவாரணம் கிடைக்காத சூழ்நிலை காணப்படுவதனால் இவ்வாறான பிரச்சினைகளை எதிர்கொள்வோர் குறித்த பிரச்சினைகளை முன்வைத்து நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் இந்த மையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சமூக சேவைகள் அமைச்சின் கீழ் நலன்புரி நன்மைகள் சட்டம் காணப்படுகின்றன. யாரையும் வித்தியாசமாக நடத்துவது அடிப்படை உரிமைகளை கூட மீறும் செயலாக அமைந்து காணப்படுகின்றன. நிவாரண நடவடிக்கைகளில் பாரபட்சம் காட்டக்கூடாது. பாதிக்கப்பட்ட சகலரையும் சென்றடைய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா, பாராளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு செலிங்கோ ஹோல்டிங்ஸ் PLC 30 மில்லியன் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. நிறுவனத்தின் நிறைவேற்றுத் தலைவர் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் குணவர்த்தனவினால் இதற்கான காசோலை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டது. செலிங்கோ ஹோல்டிங்ஸ் PLC பிரதி நிறைவேற்றுத் தலைவர் ஆர் ரங்கநாதன் மற்றும் பணிப்பாளர் பிரதான செயற்பாட்டு அதிகாரி பேட்ரிக் கால்விஸ் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு 1.8 மில்லியன் யூரோ அவசர மனிதாபிமான உதவியை வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த உதவியானது தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்க உதவும் என ஐரோப்பிய ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. தற்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பணிகளை ஆரம்பித்துள்ளன என்றும் அந்த அமைப்புகள் ஊடாக வழங்கப்படும் 5 லட்சம் யூரோக்களும் இந்த மனிதாபிமான உதவித்தொகையில் உள்ளடங்குவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான பலத்தையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் இதில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்வையும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தும் நாளாந்தம் நன்கொடைகள் கிடைத்து வருகிறது. அதன்படி மற்றும் சிட்டி ஹெல்த் இம்போர்ட் தனியார் நிறுவனம் என்பன தலா 5 மில்லியன் ரூபாய்களை நன்கொடையாக வழங்கியதோடு அதற்கான காசோலைகள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நவஸ்டா பார்மசியூட்டிக்கல் சார்பாக சஞ்சய் ஜெயரத்ன மற்றும் வைத்தியர் ஜனக விக்ரமசிங்க ஆகியோரும் மற்றும் சிட்டி ஹெல்த் இம்போர்ட்ஸ் தனியார் நிறுவனம் சார்பாக கபில சமரவிக்ரம மற்றும் எந்திக திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தித்வா சூறாவளியால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய தகவல்களையும் தரவுகளையும் சேகரிக்க தேசிய திட்டமிடல் திணைக்களம் திட்டமொன்றை ஆரம்பித்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். பிரதேச செயலகங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த தரவுகளையும் தகவல்களையும் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். அந்த தரவுகளையும் தகவல்களையும் தொடர்புள்ள இடங்களுக்கு சென்று மிகவும் துல்லியமாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதை துரிதப்படுத்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் அறிக்கையிட உத்தேசித்துள்ளதாகவும் அதற்கான தகவல் கட்டமைப்பை மிலேனியம் ஐடி ESP நிறுவனம் இலவசமாக தயாரித்துள்ளதோடு மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதற்கு தேவையான ஆதரவை வழங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான விசேட இஸ்லாமிய சமய நிகழ்வு வேலவத்த ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4 சமய திணைக்களங்களினாலும் விசேட சமய நிகழ்வுகளை மேற்கொள்ளுமாறு புத்த சாசன மற்றும் மத சமய விவகார அமைச்சு 4 சமய திணைக்கள பணிப்பாளர்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருந்தது. அந்த வகையில் இஸ்லாமிய சமய நிகழ்வின் பிரதான நிகழ்வு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ் தலைமையில் வெள்ளவத்தை ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சமய விவகார பிரதி அமைச்சர் முனீப் முலஃபர், பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, அகில இலங்கை ஜமயத்துல் உலமா தலைவர் ரிஸ்வி முப்தி மற்றும் பல உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை நாடளாவிய ரீதியிலுள்ள பள்ளிவாசல்களிலும் விசேட துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யா நேற்று மதியம் சிறப்பு சரக்கு விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு 35 மெட்ரிக் டன் உதவிப் பொருட்களை அனுப்பியது. ரஷ்யாவிடமிருந்து உதவியாக ஒரு நடமாடும் மின் நிலையம், தாவர எண்ணெய், சர்க்கரை, அரிசி மற்றும் கூடாரங்கள் ஆகியவை பெறப்பட்டுள்ளன. இந்த உதவிப் பொருளை ஏற்றிச் சென்ற ரஷ்ய இலியூசின் IL-76 சரக்கு விமானம் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிகழ்வில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் தாகரியன், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகளின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிசிலி ப்ராஜெக்ட்ஸ் கன்சோர்டியம் தனியார் நிறுவனம் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குழந்தை சுகாதார பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடையை சிசிலி ப்ராஜெக்ட்ஸ் கன்சோர்டியம் தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சமுத்ர ஹேவா விக்ரம மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகமது அசிதீன், முகமது அஷீப் முசைக் ஆகியோர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளித்தனர். சீரற்ற வானிலை காரணமாக 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடைபெறாத பாடங்களுக்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டது. நடைபெறாத பாடங்களை 2026 ஜனவரி மாதம் 12ஆம் திகதி முதல் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள டேசி ஃபாரஸ்ட் விக்ரம்சிங்க விசாரணைக்கு வருவதற்கு மன ரீதியாக தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கும் யோசித்த ராஜபக்சவுக்கும் எதிரான வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. யோசித்த ராஜபக்சவின் பாட்டி டேசி ஃபாரஸ்ட் விசாரணைக்கு வருவதற்கு மன ரீதியாக தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க இன்று கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளால் பரிசோதிக்கப்படுவார் என்று சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. 20 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற மதுவரி திணைக்கள சார்ஜென்ட் ஒருவரை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். உள்ளூர் மருந்து உற்பத்தி நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்து சட்டவிரோத இயந்திரங்கள் மூலம் கஞ்சா அரைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சந்தேக நபர் 20 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தம்புத்தேகம கொன்வேவ பகுதியில் பேருந்தொன்று லாரியொன்றுடன் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தம்புத்தேகமவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் கெரவெலப்பெட்டியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு காய்கறிகளை ஏற்றி சென்ற லாரியொன்றும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. லாரியின் சாரதி நித்திரை கழகத்தில் இருந்தமையினாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இவ்விபத்தில் லாரியின் உதவியாளராக பணியாற்றிய 22 வயது இளைஞரொருவர் உயிரிழந்தார். மனித படுகொலை ஒன்றுக்கு சதித்திட்டம் தீட்டிய சந்தேக நபர்கள் 5 பேரை மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 6ஆம் திகதி தெஹிவளை வனரத்ன வீதி பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானம் அருகே துப்பாக்கியால் சுட்டு ஒருவரை கொலை செய்து மற்றொருவருக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் வகையில் தெஹிவளை பகுதியிலேயே இந்த கொலை திட்டம் தீட்டப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அதன்படி ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டுதல், அந்த குற்றத்திற்கு உதவுதல் மற்றும் தூண்டுதல், சட்டவிரோதமான அத்துமீறிய கும்பலின் உறுப்பினர்களாக செயல்படுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக குறித்த 5வரும் ரத்மலானை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் பன்குளம, ரத்மலானை, பொரலஸ்கமுவ மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 22 முதல் 36 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் பன்குளம பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த கெஹல் பத்திர பத்மே என அழைக்கப்படும் பத்மஸ்ரீ பெரேரா என்பவரின் தலைமையில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களை மேற்கொள்வதற்கு பண ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு 10 பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேகொடை மற்றும் அம்பிலிபிட்டி ஆகிய பிரதேசங்களை சேர்த்து 32 மற்றும் 25 வயதுடையவர்கள் என்பதோடு அவர்களிடமிருந்து 15 தோட்டாக்கள், 15,34,000 ரூபாய் பணம் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு சீனாவில் 4 அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குவாங்டாங் மாகாணத்தில் ஷாண்டோ பகுதியில் அமைந்துள்ள 4 அடுக்குகளை கொண்ட மாடி குடியிருப்பில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. சுமார் அரை மணி நேரத்தின் பின்னர் தீயணைப்பு படையினர் போராடி குறித்த தீயை அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார்கள். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் திறமையானவர்களை தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் $1 மில்லியன் கோல்ட் கார்டு விசாவை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவுக்கு சென்று வேலை பார்ப்பதற்கென பல வகையான விசாக்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றில் H-1B விசா மிகவும் முக்கியமானது. இவ்வாறு விசா பெற்று அங்கு சென்று வேலை பார்ப்போருக்கு அமெரிக்காவில் நிரந்தரமாக வசிப்பதற்காக கிரீன் கார்டு என்ற அந்தஸ்து வழங்கப்படுகிறது. தற்போது அமெரிக்காவில் வசிக்கவும் வேலை பார்க்கவும் கோல்ட் கார்டு விசாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். வெளிநாட்டினர் அமெரிக்க அரசிற்கு $1 மில்லியன் நன்கொடையாக வழங்குவதன் மூலம் நிரந்தரமாக அமெரிக்காவில் தங்கும் அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த கோல்ட் கார்டு விசா அனுமதிக்கிறது. மொரோக்கோவின் வரலாற்று சிறப்புமிக்க ஃபெஸ் நகரின் அல் முஸ்தக்பல் என்ற பகுதியில் 4 மாடிகளை கொண்ட 2 கட்டடங்கள் திடீரென இடிந்து வீழ்ந்ததில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் இந்த சம்பவத்தில் 16 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் சிறுவர்களும் அடங்குவதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இடிந்து விழுந்த 2 கட்டிடங்களிலும் 8 குடும்பங்கள் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 வயதிற்குட்பட்ட இளையோர் ஆசிய உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக இலங்கை அணி நேற்றைய தினம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தை நோக்கி சென்றடைந்தது. இம்முறை அணியின் தலைவராக கொழும்பு ராயல் கல்லூரியின் மாணவனான விமத் தில்சர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உபத்தலைவராக கண்டி கிங்ஸ்வுட் வித்யாலயத்தின் மாணவரான கவிஷ கமகே விளையாடவுள்ளார். இந்த போட்டிகளில் இலங்கை அணி பி குழுவில் விளையாடவுள்ளதோடு அந்த குழுவில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் ஆகிய அணிகளும் போட்டியிடவுள்ளன. இதேவேளை இப்போட்டித் தொடரில் இலங்கை அணி தனது முதல் ஆட்டத்தை இம்மாதம் 13ஆம் தேதி நேபாள அணிக்கு எதிராக விளையாடவுள்ளது.